ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் சுலபமாக சட்டுன்னு சமைக்கிற தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அரை மூடி துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா சாதம் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, அப்புறமா வேக வச்ச சாதத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துடலாம். கூடவே கடலைப்பருப்பையும் உளுந்து பருப்பையும் சேர்த்துடலாம். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துருங்க. இப்போது கடலைப்பருப்பும் கடுகும் பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயை சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் முத்தின தேங்காயாக வாங்கி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாமல் இளம் தேங்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா அதோட தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், தேங்காய் எல்லாமே செப்பரேட் ஆகிடுச்சு. அதுலேருந்து தண்ணி எல்லாமே போய் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்மளோட சுவையான தேங்காய் சாதம் தயாராகிடுச்சு. தேங்காயும் தேங்காய் எண்ணெயும் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட வயிற்றில் இருக்கிற புண்ணு குணமாகுது, வயிற்றுப்புண் வராமையும் தடுக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமையுங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.